கவர்மெண்ட்லேருந்து 500 பேரையும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கட்சியினர் ஒழுக்கம் இல்லாமல் செஞ்சதுக்கு கவர்மெண்ட்டோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை மற்ற எந்த கட்சியோ எப்படி சார் பொறுப்பேற்றுக்க முடியும்? அரசு தான் இந்த மக்களை பாதுகாக்க கட்டுப்படுத்த தவறிவிட்டதை தவிர, உளவுத்துறை தோல்வியை தவிர ஒரு தனி கட்சி மேல அவங்க சொல்ல முடியாது. அதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் அங்கேயே ஒரு பிரச்சார கூட்டம் நடத்தியிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, யார் உயிருமே போல. ஆனா இப்ப மட்டும் ஏன் சார்? அதிமுக வந்தது வேடிக்கை பார்க்க வந்தவங்க இல்லை, முழுக்க முழுக்க கட்சி தொண்டர்கள், கட்சி தோழர்கள். தாவேக மேல எந்த விதமான தப்பும் கிடையாது, வாய்ப்பே இல்லை, தவறே இல்லை. அமுதா ஐஏஎஸ் பேசுன மாதிரி ஒரு விஷயத்தை திமுகவினுடைய ஐடி விங் மாதிரி எந்த அதிகாரியாவது இப்படி ஒன்று பிரச்சனைக்கு எந்த அதிகாரியாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவது இப்படி பேசியிருக்காங்களா? எந்த அதிகாரி ஏடிஜிபி அன்னைக்கு பத்திரிகையாளர் ஊடகம் கேட்கும் கேள்விக்கு அவர் ஏஞ்சி ஓடனாரா இல்லையா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட தமிழர் சேனை கட்சியை சேர்ந்த எருமலை ராமச்சந்திரன் சார் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். கவர்மெண்ட்லேருந்து 500 பேரையும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கட்சியினர் ஒழுக்கம் இல்லாமல் செஞ்சதுக்கு கவர்மெண்ட்டோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை மற்ற எந்த கட்சியோ எப்படி சார் பொறுப்பேற்றுக்க முடியும்? சார் இதையே முதல்வர் பேசியிருக்காரு. நாங்கள் அனுமதி கொடுத்தா, அரசு அனுமதி கொடுக்குது, அது அரசு தான் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது, மக்களை காக்க வேண்டிய கடமை ஒரு கட்சியை தாண்டி அனுமதி கொடுத்த அரசுக்குத்தான் இருக்குது. அரசு தான் பாதுகாக்க, இந்த மக்களை பாதுகாக்க கட்டுப்படுத்த தவறிவிட்டதை தவிர, உளவுத்துறை தோல்வியை தவிர ஒரு தனி கட்சி மேலே அவங்க சொல்ல முடியாது. அவங்க அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்துகிறாங்க. அதுவும் இவங்க பொய்யா பரப்புவாங்க. ஒரு செய்தியை, உண்மையான செய்தி இவங்க சொல்ல மாட்டாங்க. அவருக்கு கொடுத்த நேரம் 3லிருந்து இரவு 10. ஆனால் இங்கே பொய் ஊடகங்கள் எப்படி பேசிச்சு? தாமதமாக வந்தார். தாமதமாக வந்தது உண்மை தானே சார்? அவரோட முதல் அன்னைக்கு அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போட்டிருக்கிறது 8:30 மணிக்கு அவர் பேசுவார்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனது 8 மணிக்கு. சார் இங்கே இருக்கிற தலைவர் திரு உதயநிதி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை இருக்கிற அமைச்சராகட்டும், சொன்ன நேரத்தில் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்க நடந்த கூட்டத்தில் எதுலேயுமே இவ்வளோ பெரிய உயிர் சேதமே ஏற்படலையே சார்? இல்லை, உயிர் சேதம் நடந்த காரணமே அவங்க கேட்ட இடத்தை கொடுக்காமல். ஏன்னா அதிமுகலேருந்து தெளிவாக கேட்டாங்க, நாங்கள் கேட்டோம். நீங்கள் அதிமுகலேருந்து கேட்ட அதிமுக பண்ண இடத்துல தான் அதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் அங்கேயே ஒரு பிரச்சார கூட்டம் நடத்தியிருக்காரு. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, யார் உயிருமே போல. ஆனால் இப்போ மட்டும் ஏன் சார்? ஏன்னா அங்கே காரணம் என்னென்னா, அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. யார் தப்பு பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதிமுக நிர்வாகிகள் அந்த இடத்துல பலமாக இருக்காங்க. அதனால் எவ்வளோ பேர் கூடுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும். இது இங்கே நடந்தது அப்படி இல்லை. அதிமுகவில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க இல்லை, முழுக்க முழுக்க கட்சி தொண்டர்கள், கட்சி தோழர்கள். ஆனால் இங்கே பாமர மக்களும் பார்வையாளராக ஒரு நடிகரை பார்க்கணும்னு அவங்க கட்சியை தாண்டி ரசிகர்கள் நிறைய திரட்டாங்க. இது யாராலையும் கணக்கு சொல்ல முடியாது. இவ்வளோ பேர் தான் வருவோன்னு சொல்ல முடியாது. திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் 50,000 பேர் வராங்கன்னா நாங்கள் 5,000 பேர் வருவாங்க தான் நாங்கள் அனுமதி கேட்போன்னு திருமாவளவன் செஞ்சுருக்காரு. எல்லா கட்சியும் அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு திருமாவளவனே வெளிப்படையாக பேசியிருக்காரு. சரிங்களா? அதனால் இந்த தவறுக்கு முழு காரணமே உளவுத்துறையினுடைய தோல்வி. பல இடங்களில் இது மாதிரி பிரச்சாரங்கள் நடக்கின்ற பொழுது, பரப்புரை நடக்கின்ற பொழுது மக்கள் கூட என்ன செய்யணும்னா காவல்துறையை அதிகப்படுத்தணும் இல்லையா? இவங்க இடையில லத்தி சார்ஜ் பண்ணது நிறைய பண்ணியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்குது. அவசரமாக தனிநபர் கமிஷன் போட்டது. இதெல்லாம் இந்த அரசு தன்னை காத்துக்கொள்வது. சார் இதே ஒரு அதிமுக ஆட்சின்னு எடுத்துப்போம் சார். சர்க்கார் படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது சார். அவர்களோட ரசிகர்களும் அதிமுக கட்சியினரும் மோதிக்கிறாங்க. அப்போது இதே அதிமுக அரசில் அதே விஜய் ரசிகர்கள் மேலே என்ன சொல்கிறது, போய் அடிக்கிறது, அவங்க பேனரை கிழிக்கிறது, இதை விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகராக இருக்கும் போதே அவங்க பண்ணதானே சார் செஞ்சாங்க. ஆளும் கட்சி இதை பண்ணதானே சார் செஞ்சது? இல்லை, இந்த பரப்புரை அது ஒரு திரைப்படம்னா அனுமதி வாங்கிறது இல்லை. மக்கள் இவ்வளோ பேர் திரளுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் சார் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒரு 1000 பேர் தான் இங்கே கூட முடியும்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடல. இல்லை, இந்த நிகழ்வு அனுமதி பெற்றது. அரசு தான் அனுமதி கொடுக்குது. நீங்கள் இங்கே நடத்துங்கன்னு சொன்னது யார்? அரசு தான் பொறுப்பேற்கணும். இதுவரை அரசு தான் பொறுப்பேற்றிருக்கு. தாவேக மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, வாய்ப்பே இல்லை, தவறே இல்லை. ஏன்னா முதல்வரும் சொல்லியிருக்காரு. முதல்வரும்
ஒரு தலைவன் வந்து முதல்வர் சொன்னது, ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் சொன்னது. தொடக்கத்தில் பேசிய சில தலைவர்கள் என்னன்னா, திரு விஜய் மீது தவறில்லைன்னு பேசினவங்க திடீர்னு இன்னைக்கு எதிராக பேசுகிற தலைவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. ஏன்னா அது இவங்களுடைய கட்சி தோழர்களும் தொண்டர்களும் அந்த தாவேக்காவினுடைய பரப்புரையில் கலந்து கொண்டார்கள், பெரும்பான்மையாக கலந்து கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கு ஒரு 2-3 கட்சிகள் வந்து பதட்டப்பட்டு திரு விஜய்க்கு அவருக்கு எதிராக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் நேர்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர்மையாக அரசியல் முதிர்ச்சியாக செயல்பட்டது அண்ணன் எடப்பாடியார் தான். அவர் தான் இது யார் மீது குற்றம், இது ஒரே இரவில் வந்து அதை உடல் கூராய்வு பண்ண முடியுமா முடியாதா, எங்கே காவல்துறை எங்கே இருந்தாங்க, என்ன பிரச்சனை, இதெல்லாமே ஏன்னா அந்த கரூரை பற்றி அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி கரூரை முழுமையாக தெரிஞ்சதனுடைய விளைவு அண்ணன் எடப்பாடியார் வந்து அழகாக அந்த விஷயத்தை கையாள. ஆனால் இதே எடப்பாடியார் அவரோட ஆட்சியில் தான் வந்து தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதுக்கும் வந்து ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க, ஒரு நபர் கமிஷனு. அன்னைக்கு சிஎம்மாக இருந்தவர் வந்து என்ன சொன்னார்னா, டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது வந்து உளவுத்துறையோட ஃபெயிலியர் கிடையாது சார். 7 பேரை அதாவது வந்து இது வந்து மக்கள் கூடி அவங்களுக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆகி இறந்ததற்கும் ஒரு வண்டி மேலே ஏறி நின்று இவங்க 7 பேரை தான் சுடணும், இவங்க 10 பேரை தான் சுடணும்னு சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இது சுட்டது காவல்துறை முதல்ல எங்கேயுமே வந்து நேரடியாக துப்பாக்கி காவல்துறையோட அமைச்சர் வந்து எடப்பாடி அவர்கள் தான். இல்லை, நான் இதைத்தான் சொல்ல வரேங்க. நான் வந்து தவறு என்பது காவல்துறை வந்து தண்ணீர் பீச்சடிக்கலாம், அது மக்களை கூட்டத்தை கலைக்கணும்னா தண்ணீர் பீச்சடிக்கலாம், இந்த சாதாரண ரப்பர் குண்டுங்களை போட்டு பண்ணலாம். ஆனால் துப்பாக்கி எடுத்து கூட்டத்தை கலைக்கணும்னு சிந்திக்கிறதே முதல்ல தவறு, மக்கள் விரோதம் தான். அது யாராக இருந்தாலும் அந்த விஷயம் தவறு தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எப்படி அரசு மீது பழி சொல்கிறோமோ எல்லாம் சொல்கிறாங்களோ அதே போல் இந்த தாவேகா பரப்புரையில் காவல்துறை யாருடைய உத்தரவில் தடியடி நடத்தினார்கள். குறுகலான பாதை, அங்கே கூடிய கூட்டம், அருகில் வந்து ஒரு பள்ளம், 2 பக்கமும் பள்ளம் இருக்குது, இடையில வந்து ஆம்புலன்ஸ் வருது. யாரை காப்பாற்ற அந்த ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியாக வந்துச்சு? கேள்வி இருக்குல்ல. யார் தொடர்பு எடுத்து வாங்கணும்? ஒரு அனுமதி கொடுத்து ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் இப்போ உங்கள் வள்ளூர் கோட்டம் உங்களுக்கு அருகில் தான் இருக்குது, நீங்கள் இந்த ரோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா நீங்கள் இருசக்கர வாகனத்தில் அதை தாண்டி போக முடியுமா? முடியவே முடியாது. அப்போது அனுமதி கொடுத்துட்ட பிறகு நீங்கள் டைவர்ஷன் போட்டு நிறைய கூட்டத்தை குறைச்சியும் இருக்கீங்க, டைவர்ஷன் போட்டிருக்கீங்க. ஆம்புலன்ஸ் வந்து எப்படி அனுமதிச்சிங்க? அதுக்கு வேறு மாற்றுப்பாதையும் ஏன் செய்யலை? அப்போது இங்கே மரணங்கள் வந்து மயக்கம் முடித்து மின்சாரம் கட்டாக இருந்தாலும் மயக்க அடித்து விழும்போது அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு ஏன் கொண்டு போகல? இப்படியெல்லாம் கேள்வி இருக்குது சார். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி சார். நீங்கள் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஏன் தடியடி நடத்தினாங்கன்னு கேட்குறீங்க. இப்போது அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை வந்து அப்போவும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பொது சொத்து, அதாவது அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அடித்து உடைக்கப்படும் போது இல்லை சேதமாகும் போது இதே அப்போ இருக்கிற காவல்துறை அதை வேடிக்கை பார்க்குமா, இல்லை ப்ரெகாஷனுக்கு தடியடி நடத்துவாங்களன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் இந்த அரசு வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, காவல்துறை எப்பயுமே சுயமாக சிந்திக்கும். அதிமுக ஆட்சியில் சுயமாக சிந்திச்சதுனால தான் சார் நிறைய பிரச்சனைகளும் போன ஆட்சியில் இருந்தது. நீங்கள் வந்து எத்தனை போராட்டங்கள் கலைக்கப்பட்டது, ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து துப்பாக்கி, எத்தனை போராட்டங்கள் முடிவே இல்லாமல் ஒரு கலவரத்தில் போய் முடிஞ்சது அப்படின்றது போன மக்கள் பார்த்ததுனால தான் 2021 ஆட்சி மாற்றம் வந்தது. இல்லை, நீங்கள் இங்கே இந்த ஆட்சியில் ஆணவ படுகொலையாகட்டும், காவல்துறையினுடைய அத்துமீறல்களாகட்டும், காவல்துறையே சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்வதாகட்டும், இங்கு சிறு குழந்தைங்களை கூட விட்டு வைக்காமல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வதாகட்டும், அதிமுக ஆட்சியை விட ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் எப்போ சார் நடந்துச்சு?
அது திமுக ஆட்சி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அதாங்க முதல்ல அதுதான் நீங்க சொல்றது. அதாவது வந்து காவல்துறையோட அட்டகாசங்கள் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க சார். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் எப்ப நடந்தது? அதைத்தாங்க நான் முதல்ல சொல்லிட்டேன். உச்சக்கட்ட காவல்துறை வரம்பு மீறல்னா அதுதான் சார். இல்லைங்க, காவல்துறை வரம்பு மீறது அதுதானா? இங்க எதுவும் நடக்கலையா சார்? இங்கேயும் நடக்குது சார். நீங்க சொல்றீங்கல்ல போன ஆட்சியில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆட்சியில அவ்வளவு இருக்காதுங்க. நீங்க குற்றம் அதிகமானதுக்கு குறிப்பா பட்டியல் சமூகத்துக்கு இன்றைக்கு கூட அறிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட 60% குற்றங்கள், ஆணவ கொலைகள், தீண்டாமை கொடுமைகள், பிணங்களை அதிகமாக புதைக்க விடாமல் செய்வது, இதெல்லாம் வந்து இன்றைக்கு கூடி இருக்குன்னு அறிக்கை சொல்லுது, அரசு அறிக்கை சொல்லுது. அப்போது நீங்கள் போன ஆட்சியிலேயோ இல்லை அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையோ ஒரு வட்டச் செயலாளர் போய் காவல் நிலையத்தில் போய் உட்காரவே முடியாது, பேசவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசுகிறதே, காவல் நிலையத்தில் வச்சு பேசுகிறதே அதுவும் ஒரு கட்ட பஞ்சாயத்து தான் அப்படின்னு பேசுது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு காவல் நிலையங்களையும் அதிகமாக இது மாதிரி பஞ்சாயத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் கடந்த ஆட்சியிலேயே, அதிமுக ஆட்சியில் அப்படி நடக்காது. ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நேராக முதல்வர்கிட்ட பேசணுன்னு காவல்துறை அதிகாரி நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், அங்கே பேசணுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அதிகாரம் என்பது அண்ணன் எடப்பாடியாக இருக்கிறார், அவங்க குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவங்க மனைவி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அவர்கள் எனக்கு தெரியும் சார். இல்லை, மிதுன் அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. இல்லை, அதை சொல்லலை, நான் அதை சொல்லலை. அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கு அதிகார மையம் எங்கே இருக்கு? அதிகார மையம் இன்றைக்கு மருமகன், மனைவி, அப்புறம் எம்பி, ஒரே குடும்பத்தில் அதிகாரம் குமிஞ்சு போயிருக்கு. காவல்துறையே வந்து இன்றைக்கு கூட நீங்கள் போங்க, நீலங்கரைக்கு போங்க, அவங்க மகள் வீட்டு காவல்துறை பாதுகாப்பு தான் போட்டிருக்கோம். அவங்க என்ன எந்த இதில் பங்கெடுக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? கேள்வி இருக்குல்ல. முதல்வர் பொண்ணுன்றதுனால பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லையா? அதுபோல் இங்கு தவறாக காவல்துறையை வழி நடத்துகிறாங்க. இது நீங்கள் சொன்ன அதே துப்பாக்கி சூடு மாதிரி, இப்போ அமுதா ஐஏஎஸ் பேசின மாதிரி ஒரு விஷயத்தை திமுகவினுடைய ஐடி விங்கு மாதிரி எந்த அதிகாரியாவது இப்படி ஒன்று பிரச்சனைக்கு எந்த அதிகாரியாவது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவது இப்படி பேசியிருக்காங்களா? எந்த அதிகாரி, ஏடிஜிபி அன்னைக்கு பத்திரிகையாளர் ஊடகம் கேட்கும் கேள்விக்கு அவர் ஏஞ்சி ஓடனாரா இல்லையா? இதே முதல்வர் கேள்விக்கு பயந்துக்கிட்டு காது கேட்காத போல ஆன்னு சொல்லிட்டு கிளம்புனாரா இல்லையா? ஏன் நீங்கள் ஒழுங்கான இடம் தேர்வு செய்யலைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது இந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு, ஊடகவியலாளர் கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லாத காரணத்தினால் பொதுவாக ஏதாவது ஒரு சிக்கல்களை கிளப்பி விட்டுட்டு ஒரு அவதூறுகளை பரப்பி விட்டுட்டு போவாங்க தவிர, இவங்களுக்கு இது வாடிக்கை தான். திராவிட மாடலுக்கு எப்பயுமே அடுத்தவர் மீது பழி போடுவதில் கை தேர்ந்தவர்கள் தான் இந்த திராவிட மாடல். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு அரசு சொல்லுது இல்லையா? வானிலை சொல்லுது இன்றைக்கி மழை வரப்போகுதுன்னு. இப்போது இதுக்கு நிதி ஒதுக்கப்படுது, பல நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதியை இவங்க சரியாக பயன்படுத்தி பண்ணியிருந்தாக்கா இன்றைக்கு வந்து விபத்துக்கள் குறைஞ்சிருக்கும். நிறைய இருசக்கர, யாரும் எல்லாம் கோடீஸ்வரனாக வாழலை. இங்கு இந்த துணை முதல்வர் இந்த கார் ரேஸ் நடத்தினதை விட படகு ஓட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம். படகு ஓட்ட கற்றுக் கொடுத்துருந்தா இன்றைக்கு வெள்ளத்தில் இப்போ இந்த பகுதியெல்லாம் வேலைச்சேரி இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வெள்ளத்தில் எப்படி நீங்கள் படகு ஓட்டி தன்னை காப்பாற்றி கொள்வது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் உயிராது காப்பாற்றிருப்பாங்க. இன்றைக்கி வீட்டை விட்டு வர முடியாது, ஒரு நாள் மழைக்கே தாங்க முடியல. அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இங்கு என்ன பெருமை பேசிக்கிறாங்க, எதில் உயர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம்னா, கிட்டத்தட்ட 789 கோடி ரூபாய் மதுவை விற்று சம்பாதிச்சிருக்கோம், அதுவே சாதனைன்றாங்க. ஆனால் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு எதிர்கால திட்டமே கிடையாது, 24.5% இவர்கள் தோல்வி அடைந்திருக்கான்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. நிறைய குறைகள் சொல்லுது. இவர்கள் கடன் பட்டிருக்கிறாங்களே தவிர அந்த கடன் பெற்ற பணத்தை மக்கள் எதிர்கால திட்டத்துக்கு எந்த ஒரு செயலும் செய்யலை, எதிர்கால திட்டமும் இல்லை, அதற்குண்டான முன்னெடுப்பும் இவங்க செய்யலை. இவங்க இந்த பணத்தை எல்லாம் வாங்கி சம்பளம் கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க,
இவர்கள் ஆட்சிக்கு வரணுத்துக்காக இப்படியான சில போலியான திட்டங்கள் பேரை சொல்லி என்ன செய்தாங்கன்ற கேள்வி இங்கே இருக்கு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.